உலகமெங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டடி இன் த புக் ஆஃப் டேனியல் என்கிற இந்த விசேஷமான நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து நாம் ஆராய்ந்து படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். நம்மோடு கூட ஆராய்ச்சியில் இணைந்து கொள்ள 4 வாலிப சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் அன்போடு வரவேற்கலாம். அன்பான வாலிப பிள்ளைகளை உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் ஜானத்தன், நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். ஜானத்தன். என் பேர் ஜெனோலின், நான் திருச்சியிலேருந்து வரேன். பிளஸ் யூ. என் பேர் ஜோர்டன், நான் திருச்சியிலேருந்து வரேன். ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. என் பேர் ஜான், நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். தேங்க்யூ ஆல். நீங்கள் இங்கே வந்ததுக்கு கர்த்தருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன், உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு தானியேல் 11வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். அதை வாசிப்பதற்கு முன்பாக 23வது வசனம் என்ன சொன்னது என்கிறதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 23வது வசனத்தில் ரோமினுடைய குணாதிசயத்தை மீண்டும் ஒரு முறை என்ன செய்கிறார்? ஞாபகப்படுத்துகிறார். அதை ரோம் எப்போ தன் ஆட்சிக்கு வந்தது என்பதை சொல்லி, எப்படி வந்தது என்பதை அவர் சொல்லிக்கொண்டு வருகிறார். நம்ம ஏற்கனவே படித்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் வரையிலும் இருந்த திபேரியு ராயனுடைய காலம் வரைக்கும் சரித்திரத்தை முன்பாகவே படிச்சிட்டோம். இப்போது ரோமினுடைய ஆரம்பத்தை சொல்லி, அதனுடைய குணத்தை சொல்லி ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன அப்படின்னா, ரோமினுடைய இன்னொரு பரிமாணத்தை நமக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் 23வது வசனத்திலிருந்து மீண்டுமாக அதனுடைய துவக்கத்திலிருந்து ரோம் எப்படி செயல்பட்டது என்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம்னு சொல்லி நம்ம படித்தோம். இன்றைக்கி 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதில் இருந்து ரோமை குறித்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேசம் சுகவாழ்வோடும் சம்பூரணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களும் தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை செய்வான். கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான். சில காலம் மட்டும் இப்படி இருக்கும். சரி, இங்கே ரோமை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ரோம் என்ன செய்யுமாம்? தேசம் சுகவாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையில் அவன் என்ன செய்வான்? உட்பிரவேசித்து. அவனுடைய பிரவேசம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், தேசம் சுகவாழ்வோடு இருந்த பொழுது, அதாவது எகிப்து, இந்த தேசம் என்கிற இந்த வார்த்தை எகிப்தை சுட்டி காண்பிக்கிறது. எகிப்து சுகவாழ்வோடு இருந்த பொழுது ரோம் உள்ளே பிரவேசித்தான். ஏற்கனவே படித்தோம். ரோம் எகிப்துக்கு உதவியாகத்தான் போனான். பின்னாட்களில் அவன் எகிப்தோடு யுத்தமும் செய்தான். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அவன் உள்ளே பிரவேசிக்கிற பொழுது தேசம் சம்பூர்ணமாக இருந்தது, சகல ஆஸ்திகளோடும் இருந்தது, செழிப்பாக இருந்த காலகட்டத்தில் இவன் என்ன செய்தான்? உள்ளே பிரவேசித்தான். ஏற்கனவே நம்ம படித்தோம். அவன் பல உபாய தந்திரங்களை பயன்படுத்தினான், வஞ்சிக்கக்கூடியவனாக அவன் இருந்தான் அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதே வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அவன் இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான். சரிங்களா? பல நாடுகளுக்கு விரோதமாக உபாயங்களை யோசிக்கிறவன். அது மாத்திரமல்ல, இன்னொரு குணாதிசயம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை செய்வான். அவனுடைய பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை, பிள்ளைகளும் செய்யாததை அவன் செய்வான். ஒரு குணாதிசயத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போது கிட்டத்தட்ட நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று, அவங்களுடைய முற்பிதாக்கள் செய்யாததை ரோம் செய்கிறான். ரெண்டாவது, அவன் பல அரண்களுக்கு விரோதமாக உபாயங்களை யோசிக்கிறான். இந்த குணத்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். இதே மாதிரியான ஒரு வசனத்தை தானியேல் 8ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்க்க முடியும். இதே ரோமை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் தானியேல் 8:25. அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். சரி, இந்த கருத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதே மாதிரி 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே 11ஆம் அதிகாரத்தில் சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்த விஷயந்தான். ஆனால் இங்கே திரும்ப பார்க்குறோம், அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கை கூடி வர பண்ணினான். இதே வார்த்தை தானே நம்ம 11ஆம் அதிகாரத்துலையும் நம்ம பார்த்தோம். இது ரோமை குறித்து தான். இவன் உபாய தந்திரங்களை பயன்படுத்துகிறவன். அது மாத்திரமல்ல, பிதாக்கள் செய்யாததை இவன் செய்தான். கொஞ்சம் வேறு விதமாக யோசிக்கிறவன், மாற்றி யோசின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் மாற்றி யோசித்தவன் யார் தான்? ரோம் தான். இன்றைக்கும் மாற்றி யோசிக்க சொல்லி கொண்டு இருக்கிறது உலகம். மாற்றி யோசி. இங்கே இவனும் மாற்றி யோசிக்கிறான். என்ன செய்கிறான் பாருங்க. முதல்ல எகிப்தோடு சண்டையிட்டு அவன் என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் தனக்கு எடுத்துக்கொள்கிறான். ஆரம்ப நாட்களில் அவன் ஒன்றும் எகிப்தோடு சண்டையெல்லாம் என்ன செய்யலை, போடலை. அப்போதும் தேசம் செழிப்பாக தான் இருந்துச்சு. உபாயத்தை பயன்படுத்துகிறான். ஆனால் பின்னாட்களில் எகிப்தோடு அவன் என்ன செய்கிறான், சண்டை போடுறான். சண்டை போட்டு அவன் ஜெயிக்கிறான். அதையும் நம்ம பார்க்க முடியும். இவன் யாரோட கூட உறவு கொண்டானோ, ஒப்பந்தம் போட்டானோ, அவங்க கூட சண்டை போடுகிறான். இதே அனுபவத்தை யூதர்களிடத்தில் அவன் செஞ்சான். சரிங்களா? ஸோ இவன் எல்லாவற்றையும் தன் வசப்படுத்துவதற்காக சில தந்திரங்களை அவன் கையாண்டான். இதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால், எகிப்தோடு சண்டை போட்டதில் ஒரு ராஜா இருந்தான், அகஸ்துராயன். அவன் தான் எகிப்தோடு சண்டையிட்டான். இல்லை, ரோம் ஆரம்பத்தில் ஒப்பந்தம் போட்டிருந்துச்சு எகிப்தோடு. ஆனால் அகஸ்துராயன் பின்னாட்களில் எகிப்தோடு அவன் என்ன செஞ்சான், சண்டை போட்டான். அப்போது சண்டை போடும்போது கூட இன்னும் அந்த தேசம் செழிப்பாகத்தான் இருந்துச்சான். இல்லை, ஸோ அந்த காலகட்டத்தில் அவன் எகிப்தோடு சண்டையிட்டு அவன் என்ன செய்தான், தேசத்தை அவன் பங்கிட்டான். அதிலிருந்து கிடைத்த எல்லா பொருட்களையும் அவன் என்ன செய்தான், தன்னுடைய தேசாதிபதிகளுக்கு பங்கிட்டு கொடுத்தான். வாரி இறைத்தான். அவனுடைய தேசாதிபதிகளுக்கு தான் அதை அவன் கொடுத்தான். இப்படி நம்ம நிறைய விஷயத்தை என்ன செய்ய முடியும்னு சொன்னால் பார்க்க முடியும். அதோடு கூட கிமு 133 ஆண்டில் பெர்கமுவில் அட்டாலஸ் என்று சொல்லக்கூடியவன் ராஜாவாக இருந்தான். பெர்கமோஸ். அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால், ரோமை பார்த்துட்டு தன்னுடைய அரியணையை, பெர்கமோவில் இருந்த தன்னுடைய அரியணையை அப்படியே ரோமுக்கு என்ன செஞ்சான், கொடுத்தான். இது பின்னாடி நம்ம இதனுடைய விளைவை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பெர்கமு எந்த அளவுக்கு இதில் ரோமுக்கு உதவியாக இருந்தது. ஆரம்பத்திலே உதவியாகத்தான் இருக்கிறது. சரிங்களா? நம்ம வெளிப்படுத்தல் 7 சபைகளை குறித்து பார்க்கும் பொழுது 7 சபைகளில் ஒரு சபை எது? பெர்கமோஸ். சரிங்களா? அந்த பெர்கமோஸ் சிங்காசனத்தை குறித்தே பேசும். பெர்கமோஸில் சிங்காசனத்தை குறித்து பேசும். அந்த சிங்காசனம் யார்கிட்ட கொடுத்துட்டான் பெர்கமோஸ்? இந்த ரோமுக்கிட்ட தான் கொடுத்தான். பெர்கமோஸ் மிகப்பெரிய சரித்திர பின்னணியை உடையது. பாபிலோனுடைய ஆசாரியர்கள்லாம் பெர்கமோஸில் தான் இருந்தாங்க, பெர்கமூவில் தான் இருப்பாங்க. சரிங்களா? பாபிலோனின் ஆசாரியர்கள் அவங்க கிரேக்க ஆட்சியின் காலத்தில் கூட பாபிலோனிய ஆசாரியர்கள் அங்கே தான் இருந்தாங்க. அவங்களுடைய வம்சம் அங்கே தான் இருந்துச்சு. ஸோ பெர்கமு பாபிலோனுடைய சிங்காசனம். அது பெர்கமு பாபிலோனுடைய சிங்காசனம். அந்த சிங்காசனத்தை அவன் யார்கிட்ட கொடுக்குறான்? ரோம்கிட்ட கொடுக்குறான். யார்கிட்ட போய் கொடுத்தான் பாருங்க. எதை யார்கிட்ட கொடுக்குறான் பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு விஷயம். சரி, அது மாத்திரமல்ல, அவன் தன் பிதாக்கள் செய்யாததை அவன் செய்தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதற்கு முன்பாக எல்லாம் சண்டையிட்டு நாடுகளை பிடிப்பாங்க. ஆனால் இவன் மட்டும்தான் ஒப்பந்தம் போட்டு நாடுகள் பிடிச்சான். இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே செஞ்சதில்லை. இதை இவன் தான் முதல்ல ஆரம்பிக்கிறான். இல்லை, இதுதான் அவனுடைய உபாய தந்திரம். அதோடு கூட சபையும் அரசாங்கத்திற்கும் இவனே அதிகாரியாக வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். சரிங்களா? ராஜா தான் சபைக்கும் தலைவர், அரசாங்கத்துக்கும் தலைவர் என்கிற ஒரு நிலையை இவன் தான் ஏற்படுத்தினான். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தான் முயற்சி எடுத்துட்டு இருக்கான். ஸோ இது எல்லாமே இது வரைக்கும் யோசித்திராத ஒன்று.
மற்றவங்கெல்லாம் நாடுகளை பிடிச்சா போதும் நினைப்பாங்க. இவன் நாட்டையும் பிடிக்கணும், அவன் வீட்டையும் பிடிக்கணும், ஆண்டவருடைய வீட்டையும் பிடிக்கணும் அப்படிங்கிறது இவனுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு. இவன் உபாயங்களை யோசிக்கிறவனாகவே அவன் இருந்தான். அந்த வசனம் எப்படி முடிவடையுதுன்னு பாருங்களேன். அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அது எப்படி முடிவடையுது? பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான், சில காலம் மட்டும் இப்படி இருக்கும். சில காலம் மட்டும் இப்படி இருக்கும். என்ன சொல்லப்படுகிறது? இவன் செய்கிறத பார்த்த உடனே இவனுக்கு அழிவு வந்திருக்க வேண்டியது. ஆனால் ரோம் சில காலம் இப்படி தான் இருக்கும். ரோமனுடைய அழிவு என்ன செய்யப்படுகிறது? தள்ளி போடப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, சில காலம் வரைக்கும் இப்படி இருக்கும். எப்படி? இந்த நிலைமையில போயிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் அவன் இன்னொரு பரிமாணத்தை எடுக்க போகிறான். அது வரைக்கும் இவன் அரசியல் ரீதியாகவே என்ன செய்வான்? வளம் வருவான். ஒரு ராஜாவாகவே வளம் வருவான். ஆனால் கொஞ்ச காலம் வரைக்கும் இப்படி இருப்பான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவன் முகம் மாறப்போகுது அப்படிங்கிறார். இவன் இப்படி இருக்க மாட்டான், இதே மாஸ்க் போட்டுட்டு இருக்க மாட்டான், இன்னொரு மாஸ்க் போட போறான்றார். சில காலம் மட்டும் அவன் இப்படி தந்திரங்களை செய்வான். அவன் சில காலம் முடிந்த பிற்பாடு வேறே தந்திரத்தை அவன் என்ன செய்ய போறான்? கையில எடுக்க போகிறான் என்பதாக ஆண்டவர் இங்கே சொல்றதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? 24வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். அது அப்படியாக முடிவு பெறுகிறது. 25வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்னும் தென்றிசை ராஜாவுக்கு விரோதமாக பெரிய சேனையோடே போர் செய்ய தன் வல்லமையையும் தன் ஸ்திரத்தையும் எழுப்புவான். அப்பொழுது தென்றிசை ராஜா மிகவும் பலத்த பெரிய இராணுவத்தோடே போய் யுத்தம் கலப்பான். ஆனாலும் அவர்கள் அவனுக்கு விரோதமாக துராலோசனை பண்ணியிருந்தபடியால் அவன் நிற்க மாட்டான். சரி, இப்போ பாருங்க, இந்த இடம் வரைக்கும் தென்திசை ராஜா அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் வசனங்களை நம்ம வாசிக்கவே இல்லை. வடதிசை ராஜான்னு நம்ம வாசிக்கல. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்போ திடீர்னு 25வது வசனத்துல இவன் தென்திசை ராஜாவுக்கு விரோதமாக பெரிய சேனையோட போர் செய்ய புறப்படுவான். பாருங்க, அப்போ பாருங்க, ரொம்ப வசனங்கள் கழிச்சுதான் தென்திசை ராஜாவோடு கூட யுத்தம் பண்ற மாதிரி இங்கே ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த யுத்தத்துக்கு போறவன் யாரு? ரோம் தான். அப்படிதானே? இப்ப ரோம் தானே பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். ரோம் தான். ரோம் தென்திசை ராஜாவோடு யுத்தத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னா, எப்பயுமே தென்திசை ராஜாவுக்கு எதிரி யாருங்க? வடதிசை ராஜா. அப்போ இவன் தென்திசை ராஜாவோடு யுத்தம் பண்ண போகிற ரோம் யாரு? வடதிசை ராஜா. வசனம் சொல்லாம சொல்லுது, இவன் தான் வடதிசை ராஜா. ரோம் வடதிசை. நம்ம ஏற்கனவே இதை படிச்சிட்டோம். பட் இது எப்படி மாற்றம் அடையுதுன்னு மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. ரோம் வடதிசை ராஜா. இப்போ அவன் யாரு கூட சண்டைக்கு போறான்? தென்திசை ராஜாவோடு கூட சண்டைக்கு போறான். ஏன் சண்டைக்கு போறான்? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பெரிய சேனையுடைய போர் செய்ய தன் வல்லமையும் தன் ஸ்திரத்தையும் எழுப்புவான். அப்பொழுது தென்திசை ராஜா மிகவும் பலத்த பெரிய இராணுவத்தோட போய் யுத்தம் கலப்பான். ஆனாலும் அவர்கள் அவனுக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி இருந்தபடியால் அவன் நிற்க மாட்டான். யார் நிற்க மாட்டான்? தென்திசை ராஜா நிற்க மாட்டான். யாருக்கு முன்னாடி? வடதிசை ராஜாவுக்கு முன்னாடி. இங்க வடதிசை ராஜா யாரு? கன்ஃபியூஷன்லாம் ஒண்ணும் இல்லையே, தெளிவா இருக்குதா? சரிங்களா? வடதிசை ராஜா யாரு? ரோம். சண்டைக்கு போறான். எதுக்கு சண்டைக்கு போறான்? காரணமே இல்லாம. ஏற்கனவே ஒருத்தர் சண்டைக்கு போனான்ல, இப்ப திரும்ப எதுக்கு சண்டைக்கு போறான்? என்ன காரணம்? கவனிங்க, நம்ம ஆல்ரெடி அகஸ்து ராயனை குறித்து நம்ம படிச்சோம். அகஸ்து ராயன் இன்னொரு பேர் என்ன? ஆக்டேவஸ். அந்த ஆக்டேவஸனுடைய தகப்பனார் பேர் என்ன? அவர்தான் முதல் சக்கரவர்த்தி, ரோமனுடைய முதல் சக்கரவர்த்தி, ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர் எப்படி மரித்தார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொலை செய்யப்பட்டு மரித்தார். ஜூலியஸ் சீசருடைய கொலைக்கு பழி தீர்ப்பதற்காக ஒரு 3 பேர் கூட்டணி சேர்றாங்க. 3 பேர் கூட்டணி சேர்றாங்க. இந்த 3 பேர் யாரு அப்படின்னா, ஒன்று அகஸ்து ராயன். ஒருவன் யாரு? அகஸ்து. இன்னொருவன் மார்க் ஆண்டனி.
மார்க் ஆண்டனி. மூன்றாவது இன்னொருவன் இருக்கிறான், லெப்பிடஸ். சரிங்களா, லெப்பிடஸ். இவங்க 3 பேரும் ஒவ்வொரு இடத்தை ஆளுகை செய்கிறவங்க. சரிங்களா, இவன் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேரும் ரோமனுடைய சில பகுதிகளை ஆட்சி செய்கிறவங்க. இவங்க 3 பேரும் கூட்டு சேர்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஜூலியஸ் சீசருக்காக பழிவாங்க. யார் ஜூலியஸ் சீசரை கொன்றாங்களோ அவங்கள பழி வாங்குவதற்காக இவங்க கூட்டணி அமைக்கிறாங்க. சரிங்களா, இப்போ இவங்க இதுல மார்க் ஆண்டனியும் அகஸ்டஸும் இரத்த சம்பந்தமானவங்க. இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இரத்த சம்பந்தமானவங்க, உறவுகாரவங்க. என்ன அப்படின்னா, அகஸ்துவனுடைய சகோதரியை தான் மார்க் ஆண்டனி திருமணம் பண்ணியிருந்தார். சரிங்களா, அகஸ்துவனுடைய சகோதரியை தான் மார்க் ஆண்டனி திருமணம் செய்திருந்தார். அவளுடைய பெயர் ஆக்டேவியா. அகஸ்துராயனுக்கு இன்னொரு பேர் என்ன? சகோதரனுடைய பேரு ஆக்டேவியா. ஓகே, சரி. ஸோ மார்க் ஆண்டனி அகஸ்துராயனும் மாமா மைத்துரன். சரிங்களா, அந்த மாதிரியான ஒரு உறவுல, இரத்த சம்பந்தமான ஒரு உறவுல அவங்க என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. அதனால இவங்க கூட்டு சேர்றாங்க. இவங்க ரொம்ப க்ளோஸ், உறவு மாத்திரமல்ல நண்பர்களாகவும் இருந்தாங்க. சரிங்களா, இன்னொருவர் சேர்த்துக்கிட்டாங்க இவர் கூட. யாரு? லெப்பிடஸ். 3 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு இடையில ஒரு பணி நிமித்தமா, ஏற்கனவே எகிப்தை இவங்க சூறையாடிட்டாங்க, எகிப்து இவங்க கீழே தான் இருக்குது. அதனால எகிப்துக்கு மார்க் ஆண்டனியை ஒரு அரசியல் காரியமா அனுப்புறாங்க. போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு அகஸ்துராயனை அனுப்பி வைக்கிறார். மார்க் ஆண்டனி எகிப்துல போய் இறங்குனா, எகிப்துல இருந்த ராஜஸ்திரிய பார்த்தான். அந்த ராஜஸ்திரியனுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா கிளியோபாட்ரா. இன்னைக்கு வரைக்கும் உலக அழகி அப்படின்னா கிளியோபாட்ராவை தான் சொல்லுவாங்க. ஒரு ராஜா, ஒரு அதிபதி, தேசாதிபதி இன்னொரு தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட ராஜஸ்திரியை பார்த்தா இவனுக்கு அதுக்கு மேல என்ன வந்துருச்சு? ஒரு அன்பு வந்துருச்சு, காதல் வந்துருச்சு. சரிங்களா, இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, நிறைய விஷயம் இருக்குது. ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி அப்படிங்கிறது மாதிரி கிளியோபாட்ரா மார்க் ஆண்டனின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்படி ஏதோ இவங்க 2 பேரும் உண்மையான காதலர்கள் போல சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. இவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், இவன் அவனுடைய மனைவியை மறந்துட்டு எங்க போறான்? கிளியோபாட்ரா அவனுடைய அழகுல மயங்கினான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஸோ இந்த ஒரு உறவு இருக்குது பாருங்க. இவன் போனவன், எகிப்துக்கு போனவன் திரும்ப அவன் வரவே இல்லை, அங்கேயே இருந்துட்டான். அங்கேயே இருந்துட்டான். இப்போ இது அகஸ்துராயனுக்கு கோபத்தை கொடுத்துச்சு. ஏன் கோபத்தை கொடுத்துச்சு அப்படின்னா, இவனுடைய சகோதரி தான் இவனுடைய மனைவி. இப்போ கோபம் வந்துச்சு. தன் சகோதரியை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? கிளியோபாட்ரா மீது ஆசை வைத்து விட்டான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அகஸ்துராயன் என்று அழைக்கப்படுகிற இந்த வடதிசை ராஜா எங்க போறான்? தென் திசையை நோக்கி யுத்தத்துக்கு போறான். ஆனா இங்க இருக்கிறது யாரு? மார்க் ஆண்டனி. இவனுடைய மச்சான் தான் இருக்கிறான். ஆனா இவனுடைய நோக்கம் பாருங்க, இவனையும் அழிக்கணும், கிளியோபாட்ராவையும் அழிக்கணும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த யுத்தத்திற்கான பின்னணி இதுதான். இந்த யுத்தத்தை அவங்க செய்ய போறாங்க. போகும்பொழுது இப்போ மார்க் ஆண்டனி அங்க இருக்கிறான்னு, அவன் அதீத அன்போடு கிளியோபாட்ராவுக்காக நான் ஆட்களை கொண்டு வரேன், யுத்த வீரர்களை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட இருந்த யுத்த வீரர்களாம் கொடுக்குறான். ஆனா அவர்கள் யாரும் யுத்த பயிற்சி பெறாதவர்களாகவே இருந்தார்கள். யுத்த பயிற்சியே பெறல. இன்னும் சொல்லப்போனா இந்த யுத்தம் கடல்ல நடந்துச்சுங்க. யுத்தம் எங்க நடக்குது? கடல்ல. யுத்த பயிற்சி பெறாதவர்கள்னா
கடல்ல யுத்தம் செய்யறதுக்கு பயிற்சி பெறாதவர்களாக என்ன செஞ்சாங்களாம், ஆயத்தப்படுத்தினாங்களாம் மார்க் ஆண்டனி. சரிங்களா? இப்போ சரித்திரத்தை எழுதுறவர் சொல்றாரு, மார்க் ஆண்டனி அந்த யுத்த வீரர்களை அனுப்பாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா யுத்த வீரர்களை அனுப்பாம இருந்திருந்தா எந்த நடக்க போகிற தீமை என்ன செஞ்சிருக்கலாம், தடுத்திருக்கலாம். இவன் பயிற்சி பெறாதவன்ல இவன் அனுப்பின ஆட்கள், இவன் பயிற்சி பெறாதவனை அனுப்புனதுனால இவன் இவன் போய் புதுசா பிரச்சனையை உருவாக்கினான். அதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், அனுப்பாமலே இருந்திருக்கலாம், நிறைய பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம். அப்ப கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குது. இப்போ யுத்தமே தெரியாதவனை அனுப்புனா அவன் போய் மேலும் சிக்கலை பெருசா உண்டாக்கிட்டானான். அப்படி இந்த யுத்தம் என்ன செய்தது, ஆரம்பித்தது. ஆனா இதுல கடைசியா தான் தோத்து போகிறோம் என்பதை கிளியோபட்ரா உணர்ந்தார். தோத்துட்டோம் தெரிஞ்சிருச்சு. மார்க் ஆண்டனி சொன்னா வா ஜெயிச்சிடலாம் தான் போனா, நிறைய பேர் கூட்டிட்டு போனான். ஆனா யாருக்குமே யுத்த பயிற்சி இல்லை அநேகருக்கு. அதனால கிளியோபட்ராக்கு தெரிஞ்சிச்சு தோற்று போயிடுவோம் தெரிஞ்சுட்டு தன்னுடைய 60 கப்பல்களை கடல்ல இருந்து திருப்பிட்டு என்ன செஞ்சுட்டா, கொண்டு வந்துட்டா. மார்க் ஆண்டனி சொன்னா நான் உனக்காக சண்டை போடுறேன்னு சொல்லி சண்டை போட்டான். இதுக்கு சரித்திர ஆசிரியர் எழுதுறாரு, அவன் கிளியோபட்ராவின் மேல இருக்கிற அன்புனால சண்டை போட்டானா பாருங்க. ஆனா தவறான அன்பு, அந்த அன்புனால அவன் சண்டை, நீ போனாலும் போ நான் உனக்காக சண்டை போட்டு ஜெயிக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டானா. ஆனா அவனால என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல, தோற்று போனான். அந்த வசனம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. 20 வசனத்தை வாசிச்சோம், 25 வாசிச்சோம். 26வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய போஜனங்களை சாப்பிடுகிறவர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள், ஆகையால் அவனுடைய இராணுவம் பிரவாகமாய் வரும், அநேகர் கொலையுண்டு விழுவார்கள். இந்த யுத்தம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கிமு 31வது ஆண்டுல நடந்தது. சரிங்களா? ஆக்டிவியம் என்ற இடத்துல இது நடக்கிறது. இது ஒரு கப்பல் யுத்தம். இந்த ஒரு சூழ்நிலையில இந்த 26வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய போஜனங்களை சாப்பிடுகிறவர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள், ஆகையால் அவனுடைய இராணுவம் பிரவாகமாய் வரும், அநேகர் கொலையுண்டு விழுவார்கள். இவன் கூட போஜனம் பண்ணவங்க, இவன் கூட நண்பர்களாக தோழர்களாக மாறினவங்க, இவனுக்காக ஆட்களை இராணுவத்துக்கு ஆட்களை அனுப்புனவங்க, இவங்க எல்லாம் கூட இருந்தவங்களே இவனுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிச்சாங்க. அதனால் இது தாங்க முடியாமல் என்ன செய்தான்னு சொன்னால், மார்க் ஆண்டனி தற்கொலை செய்து மரித்து போனான். தற்கொலை செய்து மரித்து போனால், நீங்கள் மார்க் ஆண்டனி கிளியோபட்ரா கதையில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர முடியாததுனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு இருக்கும். காதலினுடைய வெளிப்பாடாக அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சில சரித்திரங்களை எழுதுவாங்க. ஆக்சுவலாக அவன் திரும்பி அங்கே போகவே முடியாது. இவன் துரோகத்தினால தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் கூட இருந்தவங்களே, அவன் கூட போஜன புசித்தவங்களே என்ன செஞ்சாங்க, அவனுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தாங்க. 27வது வசனத்தை வாசிக்கலாம். 27. இந்த 2 ராஜாக்களின் இருதயமும் தீமை செய்ய நினைக்கும், ஒரே பந்தியிலிருந்து பொய் பேசுவார்கள், ஆனாலும் அது வாய்ப்பதில்லை. குறித்த காலத்துக்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். 27வது வசனம் சொல்லுகிறது, இந்த 2 ராஜாக்களின் இருதயமும் தீமை செய். எந்த 2 ராஜாக்களின் இருதயம்? வடதிசை ராஜா இருதயமும் தென் திசை ராஜா. இப்ப யார் தென் திசை ராஜா? மார்க் ஆண்டனி தான். இப்ப இந்த 2 பேரும் உண்மையிலேயே யாருங்க? அவங்க ஒரே பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறவங்க. 2 பேருடைய இருதயமும் தீமை செய்யத்தான் நினைக்கும். சொல்றேன் பாருங்க, தீமை செய்ய நினைக்கும், ஒரே பந்தியில் இருந்து போய் பேசுவார்கள். சரித்திரத்தை எழுதுகிறாரு, த நியர் பிளட். 2 பேர் எப்படியா? த நியர் பிளட், ரத்தம் சம்பந்தமானவர்கள். த நியர் பிளடி.
2 பேரும் எவ்வளவு இரத்தம் சம்பந்தமானவர்களோ அதுபோல இரத்த வெறியர்களாக இருந்தார்கள். ஒருவருக்கு ஒரு விரோதிகளாக மாறினாங்க. They talked friendship and planned war அப்படின்னு எழுதுறார். They talked friendship and planned war. 2 பேரும் அவ்வளவு உறவுக்காரவங்க, ஆனால் 2 பேருடைய இருதயமும் வெவ்வேறாக இருந்தது. பாருங்க, வேதாகமம் எவ்வளவு துல்லியமாக அவங்களுடைய குணத்தை குறித்து நமக்கு பேசுகிறது பாருங்க. அந்த வசனத்தில் திரும்ப வாசிக்கிறோம், குறித்த காலத்திற்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ரோமனுடைய போக்கை பார்த்தா, அதாவது பாபிலோனை விட மோசமானவர்களாக ஆகிட்டு இருக்கிறாங்க. மேதே பெர்சியர்களை விட, கிரேக்கர்களை விட ரோம் மிக மோசமான காரியத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. அழிவு பாபிலோனை விட, மேதே பெர்சியாவை விட, கிரேக்கத்தை விட சீக்கிரமா யாருக்கு வரணும்? ரோமுக்கு வரணும். ஆனா சொல்றாரு, குறித்த காலத்துக்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு மோசமாக ரோம் வளர்ந்து கொண்டிருந்தது, மோசமான குணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் அப்பயே அழிச்சிருக்கணும், இல்லை இன்னும் குறித்த காலத்துக்கு நான் அதை நிறுத்தி வச்சிருக்கிறேன். அதனுடைய அழிவு இனிமேதான் வரப்போகிறது. பார்த்தீங்கன்னா எல்லாரை விட ரோம் அதிக நாட்கள் நிற்கும். அதற்கான காரணங்கள் பின்னாக நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். பாருங்க, இன்றைக்கி நீங்களும் நானும் கூட அநேக நேரங்களில் நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கிறது? ஒரே பந்தியில் இருந்தாலும் நாம் ஒருவருக்கொருவர் எப்படி பழகுகிறோம்? ஒரே பந்தியில் இருந்து நாம் உணவு உட்கொண்டு விரோதங்களை வளர்த்து கொண்டிருக்கிறோமா? அங்கு நண்பர்கள் பிரிந்து போனார்கள். அதற்கு காரணம் அவனுக்கு இருந்த இச்சை. அந்த நல்ல பாடத்தை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். யாருக்கும் துரோகம் செய்யாதவர்களாய், நண்பர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து கடந்து செல்வோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறவர்கள்